Hi, welcome to my channel Fit50. இன்னைக்கு நம்ம டே 2 ஆஃப் சீரீஸ் 5 days 5 moves இருக்கோம். இன்னைக்கு லோவர் பாடி எக்ஸசைஸ் தான் சொல்லி தர போகிறேன். என்னன்னா கோர், ஹிப் மசில்ஸ், பேக் அண்ட் தைஸ், எஸ்பெஷலி தைஸை கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம் இன்னைக்கு. இந்த எக்ஸசைஸோட பேர் என்னன்னா ஹை நீ டேப்ஸ். அதாவது நீ முட்டி இருக்கு இல்லையா, இதை ஹையாக கொண்டு வரணும், அதுக்கப்புறம் டேப் பண்ணணும் ஜென்டலாக. அவ்வளோதான். ஸ்லோ பேஸ்லேயும் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் யங் அண்ட் மிடில் ஏஜ் குரூப்பில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ்லேயும் பண்ணலாம். ஓல்டர் பீப்புள் ஸ்லோ பேஸ்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள், ஏன்னா ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா மெயின் மசில் இன் தி பாடி இஸ் இன்வால்வ் இல்லையா, தையில் தான் நமக்கு மெயின் மசில்ஸ் இருக்குது. இதை டார்கெட் பண்ணுறதால ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், அது ரொம்ப அதிகமான பேஸில் போகும். இந்த மாதிரி எக்ஸசைஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று பண்ணிங்கன்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது போஸ்டர் ஏதாவது தப்பாக இருந்தால் கூட கண்ணாடி முன்னாடி பண்ணுறச்சு ஃபஸ்ட்டு இப்படி இருக்குது இப்படி சரியில்லை அப்படின்னு நீங்களே பார்த்து உங்களே கரெக்ட் பண்ணிக்க முடியும். பாருங்கள், இந்த எக்ஸசைஸ் ஹை நீ டேப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ப்ராடாக நிறுத்துக்கோங்க, காலை சேர்த்து வச்சுக்க வேண்டாம், அகத்தி வச்சுக்கோங்க. ஓகே, ஷோல்டர்ஸ் நல்லா ப்ராடாக இருக்கணும், கோர் என்கேஜ் பண்ணிக்கணும். எப்பயும் நான் சொல்கிற மாதிரி நல்லா உள்ளே ரிட்ராக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கை ரெண்டுத்தையும் இந்த லெவலில் வச்சுக்கோங்க. கீழேயும் வைக்கக்கூடாது, மேலேயும் தூக்கக்கூடாது. சைட் டு சைட் காமிக்கிறேன். கை இப்படி வச்சுக்கணும், கீழே டவுனாக இருக்கக்கூடாது, ஏன்னா ஈஸியாக டச் பண்ணிவிடுவோம். மேலேயும் வச்சா கொண்டு வர முடியாது ஈஸியாக. ஸோ கை ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ லெக்ஸ் அப்பார்ட், ஷோல்டர்ஸ் நல்லா ப்ராடாக இருக்குது, கையை எப்படி இந்த லெவல்லையே வச்சுருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் லெக்கை தூக்கலாமா. 1, நீயை செஸ்ட்டு கிட்ட கொண்டு வர ட்ரை பண்ணணும், ஆனால் அவ்வளோ தூரம்லாம் ரைஸ் ஆகாது. மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ தூக்க முடியுமோ லிஃப்ட் பண்ணுங்க. 2, ஓகே, ஸ்லோவாகவே பண்ணலாம். 1, 2, தேர்ட் 1, 2, ஒரு 10 டைம்ஸ் பண்ணலாம் இந்த பேஸில். 4, 5, 6, 6. இப்படி கொண்டு வராதிங்க பாருங்கள், அப்போ கம்மியாக தான் கால் தூக்கும். இதே இடத்துல வச்சுக்கோங்க கையை, அது சின்ன மிஸ்டேக் எல்லோரும் பண்ணுறது. 6, 6, 7, 7, 8, 8, 9, 9, 10, 10. We are done. இதோட சின்ன வேரியேஷன் என்னென்னா ஆல்டர்னேட்டாகவும் நம்ம பார்க்கலாம். இந்த பாருங்கள், 1, 1, 2, 2, 3, 3, 4, 4. கொஞ்சம் ட்விஸ்ட் கொடுக்குறோம், அவ்வளோதான். ஓகே, இப்படியும் பண்ணலாம். அப்படி பாருங்கள், இப்படி கையை கீழே வச்சுட்டும் டச் பண்ணலாம் நம்மளோட நீயை. 1, 1, 2, 2, 3, 3, 4, 4. இது ஒரு வேரியேஷன். இன்னொரு வேரியேஷன் சேம் சைடும் பண்ணுறது தான். 1, 1, 2, 2. ரொம்ப கேஷுவலாக பண்ணுறீங்க அப்படின்னா ரிலாக்ஸ்டாக கண்ணாடி முன்னாடி நீங்கள் பார்க்கலாம். ப்ராடாக ஷோல்டர்ஸ் வச்சுக்கோங்க, காலை சைடில் வச்சுக்கோங்க அப்படி. ஓகே, திஸ் இஸ் ஹவ் ஹை நீ டேப்ஸ் பண்ணுறது. இப்போ கொஞ்சம் பேஸ் அதிகம் பண்ணணும், அதாவது யங்கர் ஜென்ரேஷன் ஆர் மிடில் ஏஜ் குரூப்பில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் கொஞ்சம் பேஸ் அதிகமாக பண்ணலாம், சீக்கிரமாக பண்ணலான்னா கொஞ்சம் ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். பாருங்கள். ஓகே, பண்ணி பார்க்கலாமா. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, மூச்சு இறக்குது எனக்கும். ஸோ நீங்கள் சின்ன வயசுக்காரங்க மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி நல்ல ஸ்லோ பேஸில் பண்ணாலே அதுக்கே ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். நல்லா இந்த மசில்ஸ் எல்லாம் டார்கெட் பண்ணுறதால டெஃபினட்டாக டோன் ஆகும். தைஸ் ஆகட்டும், நம்மளோட கோர் ஆகட்டும், ஹிப் ஆகட்டும், கட்டாயம் டோன் ஆகி ஃபேட் ரெடியூஸ் ஆகும். ஓகே, இதை நீங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணிட்டுருங்க. நாளைக்கு நான் திருப்பியும் புது மூவோட உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் Fit50. பாய்.